வணக்கம், இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. இந்த வீடியோவில் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகத்தெல்லாம் பார்க்கலான்னு இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கான காரணம் தொழில் ரீதியாக வளர்ச்சி இல்லை, சம்பாதிக்கிற பணம் ஃபுல்லாகவே கடன் கட்டுறதுக்கும் சாப்பாட்டுக்கும் தான் இருக்குது. வருமான ரீதியாக நிறைய பிரச்சனையாக இருக்குது, தடையாக இருக்குது, கடன் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. இது எப்பொழுது தீரும் அப்படின்றது தான் அவரோட கொஸ்டினாகவே இருந்து. சரி, ஸோ அவர் ஜாதகத்தை வச்சு நம்ம பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் அது ஜாதகம் இருக்குது பாருங்கள். இவர் பிறந்திருப்பது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சனி செவ்வாய், 3ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், 7ஆம் இடத்தில் புதன், 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் 11ஆம் இடத்தில் ராகு. அட் பிரசன்ட் நடைமுறையில் உள்ள தசா புத்தி குரு திசையில் சனி புத்தி ஓடிட்டுருக்கு. சரி, இவருக்கு ஆக்சுவலி இந்த ஜோதிடத்தில் அவருக்கு இன்னைக்கு கேட்ட கேள்வினா, இப்போ தொழில் சிறப்பாக இல்லை, வருமானம் சிறப்பாக இல்லை, கடன் தான் கெட்ட வேண்டியதாக இருக்குது, கடனும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது அப்படின்றது ஒரு கொஸ்டின். இவர் என்ன இன்னொரு கேள்வி கேட்டார் அப்படின்னா, அதாவது ஜோதிடத்தில் அடித்தளமாக இவரோட பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அதாவது இது முன்னாடி நடந்த ராகு தசை கூட நல்லா இருந்தது சார், ஆனால் இப்போ நடக்கக்கூடிய குரு தசை சிறப்பாக இல்லை. லக்கணத்துக்கு யோகாதிபதி தானே, 5 கூடிய பஞ்சமாதிபதி, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி தானே. நான் குரு தசை நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் குரு தசை சிறப்பாகவே இல்லை. குரு தசை ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு பிரச்சனை தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குரு தசை சிறப்பினை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றதான் அவரோட கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜாதக கட்டத்தில் 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஒன்று, அடித்தளமாக கிரகத்தோட அமைப்பு, அதாவது பேஸ், அந்த ஃபவுண்டேஷன் சொல்கிறது. இந்த ஒரு ஜாதகம் அது ப்ளஸ்ஸோ மைனஸோ, அடித்தளமாக அவருக்கு என்ன கிரக அமைப்பு இருக்குது, அது ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கான்றதை பார்க்கணும். ஒன்று, இது ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம் தசா புத்தி. நம்ம ஜாதகத்தில் யோகம் இருந்தாலும் இல்லை அவயோகத்தன்மை இருந்தாலும் அது நடைமுறை அந்த தசா புத்தி வந்தால் தான் அது சாத்தியமே ஏற்படும். என் ஜாதகத்தில் யோகம் இருக்குது, 100 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னா அது யோகம் வரணும். ஒரு 65 வயசில் வச்சுன்னா அது எந்த வித பயனும் கிடையாது. ஸோ அதன் மாதிரி அந்த யோகம் வேலை செய்யணும், ஒரு நன்மை வேலை செய்யணும், இல்லை தீமை வேலை செய்யணும்னா கூட அந்த தசாபுத்தி வந்தாது. அப்போ அந்த தசாபுத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இவர் ஜாதகத்தில் அடித்தளமாக உள்ள கிரக அமைப்பு அப்படின்றத விட இப்போ உள்ள தசாபுத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு பாருங்கள். தசாபுத்தி குரு தசை நடக்குது. லக்கணத்துக்கு யோகாதிபதி தான், சிம்ம லக்கணத்துக்கு லக்கணாதிபதி சூரியனுக்கு யோகாதிபதி குரு தான். அதனால் அவர் தசாபுத்தி நடப்பது அப்படின்றது சிறப்பு. இதில் நான் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த லக்கணத்துக்கு குருவே ஃபர்ஸ்ட் 2 ஆதிபத்தியம் பெற்றவர். ஒன்று பஞ்சமாதிபத்தியம், இன்னொன்று 8 கூடிய அஷ்டமாதிபத்தியம் பெற்றவர். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் தசை நடத்தும் போது அதுக்கு மேக்ஸிமம் இந்த சூரியன் சந்திரனை தவிர்த்து மற்ற கிரகங்கள் 5 கிரகங்களுமே 2 ஆதிபத்தியம் உண்டு. இதில் எந்த ஆதிபத்தியம் வேலை செய்வார் அந்த தசாநாதன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறது இது பாதி அது பாதி வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 12 ஆதிபத்தியம் தான் வேலை செய்யும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சில பேருக்கு 5 கூடிய அதிபதியோட ஆதிபத்தியம் வேலை செய்யும், தசை நடக்கும், ஆனால் அவங்க வீடு வாங்கியிருப்பாங்க. வீடு வாங்கினா 4 கூடிய அதிபதி தசை தான் நடத்தணும், புத்தி நடத்தணும் அவசியம் கிடையாது. ஸோ ஒரு கிரகம் தசாநாதன் தசை நடத்துகிறாருன்னா அவர் எந்த ஆதிபத்தியத்தை பெற்றாரோ அதன் வழியில் பலனை கொடுப்பாரே தவிர அது மட்டும்தான் வேலை செய்யும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ 2 ஆதிபத்தியத்தை பெற்ற இந்த குரு இவருக்கு நன்மை செய்வாரா தீமை செய்வாரா, இதுதான் கான்செப்ட். அவர் எந்த ரூபத்தில் எதை வேணால் விட்டு, அவர் நன்மை செய்யினாலும் சரி தீமை செய்யினாலும் சரி, அது எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் கொடுக்கணுன்றதா அவர் வீடு வழியில் கொடுக்கறது. 5, 8 அடிப்படையில் கொடுக்குது. பட் அவர் கொடுக்கக்கூடியது நன்மையா தீமையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும், சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் குரு தசாபுத்தி நடப்பது அப்படின்றது எல்லோருக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல 2 ஆதிபத்தியமும் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு. அப்போ இந்த குரு அவர் நட்பு கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாயுடனும் சூரியனுடன் கூடப்பட்டிருந்தால் மட்டுமே பஞ்சமாதிபத்தியம் வேலை செய்யும். இது ஃபஸ்ட்டு. இல்லை அந்த குரு அதுக்கு ஆப்போசிட் பேட்டு சொல்லக்கூடிய புதனோடையோ அல்லது சனியோடவோ பின்னப்பட்டு இருந்தால் இந்த குரு அஷ்டமாதிபத்தியம் தான் வேலை செய்வார். இதில் எந்த சந்தேகமும் வேணாம். இது தாங்க விஷயம், இதான கான்செப்ட், இதுதான் பேஸ். அதாவது இந்த இடத்துல 2 ஆதிபத்தியம் இருக்குது. இவர் இந்த குரு லக்கணத்து யோகாதிபதி தான். இந்த யோகத்தை கொடுப்பாரா இல்லை கெடுபலனை கொடுப்பாரா அப்படின்னா, இந்த குரு யாரோட கூடியிருக்கார், யாரோட சேர்க்கை பெற்றிருக்கார், பார்வை வாங்கியிருக்காருன்றது தான் கான்செப்டாக வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்து தசாபுத்தி நடக்குது. சிறப்பு இல்லையா அப்படின்னா,
நிச்சயமாக சிறப்பு கிடையாது. என்ன காரணம்னா இவர் பஞ்சம அஷ்டமாதிபதி மாரகாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு லக்னத்துக்கு 8 மாரகாதிபதி 3ஆம் இடம் மாரக ஸ்தானத்தில் அமர்ந்தது முதல் தவறு. ஃபஸ்ட்டு இவர் அந்த 3ஆம் இடத்துல அமர்ந்ததே தவறுன்னு சொல்ல வரல. லக்னப்படி 3ல் அமர்ந்தது ஒரு வகையான தவறு தான். 1. 2 அது ஒரு கிரகம் தசை நடத்துது அப்படின்ற பட்சத்தில் விதி ப்ளஸ் மதி ரெண்டுத்தையுமே பார்க்கணும். அதாவது என்னென்னா லக்கணம் ப்ளஸ் ராசி. விதினா என்னென்னா லக்கணம், மதினா என்னென்னா சந்திரனுக்கு இன்னொரு பேர் மதி. அப்போ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தசை நடத்தும் போது அந்த கிரகம் எப்படி இருக்குன்னு நிச்சயமாக பார்க்கணும். அடுத்தது கதின்னு சொல்லக்கூடியது, அந்த கிரகம் நிற்கக்கூடிய நிலை என்ன, இந்த இடத்துல ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு அதுதான். ஸோ அதன் அடிப்படையில் லக்கணத்துக்கு ஒரு மாரகாதிபதி மாரகஸ்தானத்தில் அமர்ந்தது. ராசிப்படி பார்த்தீங்கன்னா திருதிய விரையாதிபதி மகர ராசிக்கு 10ல் வலிமை பெற்றது அப்படின்றது சிறப்பு கிடையாது. அதே மாதிரி 3வது எதி, இதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த இடத்துல குரு இந்த அஷ்டமாதிபத்தியம் உடையணும் அப்படின்னா செவ்வாயோட சூரியனோட தொடர்பு பெறணும். ஆனால் இந்த இடத்துல குரு நின்ன இடத்துக்கு செவ்வாய் 12லையும் குரு நின்ன இடத்துக்கு 6ல் சூரியன் அமர்ந்தது அப்படின்றது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த இடத்துல குரு நிச்சயமாக நல்லதை செய்யவே மாட்டார். இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபத்திய வேலையை தான் முழுமையாக செய்வார். இது நிறைய பேர் என்ன நினைப்போனா 8ஆம் இடத்துக்கு 8க்கு 8ல் மறைஞ்சு தான் நிற்குது, அப்போ அஷ்டமாதிபத்தியம் வேலை செய்யாது. அப்படியெல்லாம் நிச்சயமாக கிடையாது சார். நான் அதுதான் சொல்கிறேனே, ஒரு கிரகம் தசை நடத்துது அப்படின்னா 2 ஆதிபத்தியம் பெற்றிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது எல்லா ஆதிபத்தியம் தான் வேலை செய்யும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதன் வீட்டின் வழியாக தான் அது பலனை கொடுக்கும். ஆனால் அதை கொடுக்கக்கூடிய பலன் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது நன்மையா தீமையா அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இவருக்கு அது நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமா? நான் நிச்சயமாக தீமையை தான் கொடுக்கும். ஏன்னா பஞ்சமாதிபத்தி இந்த இடத்துல சுத்தமாக வேலை செய்யாது, அஷ்டமாதிபத்தியம் தான் வேலை செய்யும். ஸோ அப்போ இவருக்கு இந்த குரு தசை சிறப்பினை கொடுக்காது. இது 1. சரி, இவருக்கு இப்போ கேட்ட கேள்விக்கு வருவோம். இந்த தொழில் ரீதியாக சிறப்பினை இருக்காது அப்படின்னு சொல்ல, தொழில் சிறப்பாக இல்லை, அதாவது தொழில் நடக்குது, பெருசாக ஒன்றும் வருமானம் இல்லை, கடன் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. இது ஏன் நடந்தது? அடித்தளமாக இவரோட ஜாத அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்துல இந்த சனி செவ்வாய் சேர்க்கை. ஒரு ஜாதகத்தை இயற்கையாகவே எந்த ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவகம் கெடும். அது இயல்பான ஒரு பொதுவான ஒரு விதி. இதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சனிச்செவ்வாய் கூடனா சிறப்பே இல்லைன்னு சொல்ல வரலைங்க. சனிச்செவ்வாய்னா அந்த பாவத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டு. அதற்கு நடைமுறை தசாபத்தி சிறப்பாக இல்லைனா அது இன்னும் நல்லா வலிமை பொருத்தி செய்யும். அப்போ அடித்தளமாக இந்த இடத்துல 2ஆம் இடத்துல சனிச்செவ்வாய் அமர்ந்தது தவறு. சரி, இந்த இடத்துல அந்த 2 அதிபதி புதன் நல்லா இருக்காரா அப்படின்னா, புதன் லக்கணத்து 7ஆம் இடத்தில் அமர்ந்து தனித்த புதனாக இருப்பது அப்படின்றதே ஒரு வகையில் சிறப்பு தான். அதனை குரு பார்வை செய்வது பெரிய தவறுன்னு எடுக்க முடியாது. ஸோ புதன் இந்த இடத்துல நல்லா தான் இருக்கார். ஆனால் அவர் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். அது இந்த இடத்துல பஞ்சாயத்தாக வரும். ஏன் சார் பரிவர்த்தனை பெற்றது யோகம் தானே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். பரிவர்த்தனை பெற்றாலே யோகம்லாம் கிடையாது. எந்த கிரகம் எந்த இடத்தோட கூடி எந்த பாவத்தோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது என்பதே ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருக்கு இயற்கையாகவே பாருங்களேன், லக்கணத்திற்கு 6ஆம் இடத்துல சுபர் அமர்ந்து, அதாவது லக்கணன்றது சிம்ம லக்கணம், 6ஆம் இடத்துல சுக்கிரன்ற ஒரு சுபர் அமர்ந்திருக்காரு. ராசிப்படி 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ராசிப்படியும் சரி லக்கணப்படியும் சரி சுபர் வலுத்து நிற்கிறது இந்த இடத்துல. ஏன்னா லக்கணத்தை 6ஆம் இடத்தும் சரி ராசிக்கு 6ஆம் இடத்துல சுபர்கள் இருந்தோ அல்லது சுபர்கள் பார்வை செய்தாலே அவருக்கு கடன் ஈஸியாக முடியாது. கடனோ இல்லை நோய் நொடியோ வம்பு வழக்கு பிரச்சனை வளர்ந்துட்டே தான் போகும். முளையிலேயே வெட்ட முடியுமானா முடியாது. அது வளர்ந்து பெருசாக கடனாகி ஒரு வழியான அப்புறம் தான் அது தீர்வுக்கு வரும். ஏன்னா இயற்கையாகவே 6ஆம் இடம் வலுத்து நிற்குது. அதனால தான் சுபர்கள் ஒரு இடத்தை பார்த்தா இடம் சுபிச்சமாகும், வளர்ந்துட்டே போகும். அதனால தான் சுபர்கள் பார்த்தால் சிறப்பு, லக்கணத்தை பார்த்தால் சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். அது லக்கணத்தை பார்த்தா மட்டும்தான் சிறப்பே தவிர இந்த மாதிரி 6ஆம் இடத்தெல்லாம் பார்த்தா எதிரிக்காரம் தான் வலுக்குமே தவிர நமக்கு நல்லது கிடையாது. ஸோ இயற்கையாகவே 6ஆம் இடம் வலிமையாக இருக்குது. 1. 2வது 2ஆம் இடத்துல சனிச்செவ்வாய் கூடி 2ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறார். இது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலும் நிச்சயமாக யோகத்தை கொடுக்காது. என்ன காரணம்னா லக்கணப்படி 2 7 பரிவர்த்தனை, இதுதான் நம்ம கண்ணோட்டத்துக்கு எல்லா கண்ணோட்டத்துக்கும் தெரியும். ஆனால் 2ஆம் இடம் தான் தனஸ்தானம். அப்போ தனஸ்தானத்திலே ஆல்ரெடி சனிச்செவ்வாய் காம்பினேஷன் சேர்க்கை பெற்றது, அந்த தனஸ்தானத்தை கெடுக்கும். 1. 2ஆம் இடத்தை கை வச்சிங்கன்னா அதற்கு 6ஆம் இடத்தோடு தான் அந்த புதன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். அப்படின்ற போது அது சிறப்பினை கிடையாது. லக்கணப்படியும் 6 அதிபதி 2ஆம் இடத்துல, அவர் வீட்டுக்கும் 6ஆம் அதிபதியோட தான் பரிவர்த்தனை பெற்றிருக்கார். அப்போ எந்த ஆங்கிளில் போனாலும் இந்த வருமானன்றது கடன் மூலியமாக தான் இருக்கணும், இல்லை சம்பாதிக்க பணம் ஃபுல்லாக கடனை தான் கட்டணும். இதுதான் இந்த இடத்துல கான்செப்ட். அப்போ வருமானம்ன்றது இந்த இடத்துல திருப்திகரமாக இருக்காது. அதே மீறி வச்சுன்னா அது ஃபுல்லாக கடன் கட்டுறது, கடன் பிரச்சனையோடய வாழ வேண்டிய அம்சம் தான் இந்த இடத்துல இருக்கும்.
ஸோ அப்போ இதுக்கு தான் சொல்கிறப்ப அடித்தளமாக இருக்குது. இப்படி தான் இந்த தனஸ்தானமே இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் நடைமுறை தசாபுத்தி எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருக்கு இப்போ நடக்கிற குரு தசை நிச்சயமாக சிறப்பளிக்க போகிறதில்ல. இப்போ நடக்கிற குரு தசையில் சனி புத்தி, அடுத்தது குருவில் புதன் நல்லா இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக நல்லா இருக்காது. நான் அது ஃபஸ்ட்டே சொன்னேன், 2 கூடிய அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் 2ஆம் இடத்துக்கு 6ஆம் அதிபதியோட தான் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் லக்கணத்துக்கு ஒரு 6ஆம் அதிபதியாக வரனால நிச்சயமாக கடன் பிரச்சனை தொடரும். ஒன்று. அடுத்தது குருவில் கேது வேணால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஓரளவு சமாளிச்சுட்டு வண்டி ஓடுமும். ஆனால் அடுத்து வர சுக்கிர புத்தி நல்லா இருக்குமா? டெஃபினட்டாக நல்லா இருக்காது. லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல போய் அமர்ந்தது, அது குருவில் சுக்கிரன் அப்படின்னும் போது டெஃபினட்டாக சிம்ம லக்கணக்காரன் சிறப்பினை கொடுக்காது. அடுத்தது குருவில் சூரியன் சஷ்டாங்க தசா புத்தி தான். அடுத்தது குருவில் சந்திரன், அதுவும் சிறப்பினை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு தான். அடுத்தது குருவில் செவ்வாய், அது குருவுக்கு 12ல் நிற்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த குரு தசை ராகு புத்தி வேணால் நல்லாயிருக்கும். அப்போ இந்த குரு தசையை பொறுத்த வரைக்கும் பேருக்கு வேணால் நம்ம இடத்துல நல்ல நற்பலனை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியம் பெற்றிருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துல நிச்சயமாக அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுக்காது. மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு தசை இவருக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நன்மை செய்யுமா, அந்த தசாநாதன் நன்மை செய்ய தீமை செய்ய வரனா சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. அது நிறையா விதிமுறைகள் இருக்குது. நம்ம எப்படி போனாலும் பலன் வரும். நான் இது மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு சொல்ல வரல. இது பண்ணாலும் இதுலேயும் பலன் சரியாக வரும் அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட்டே தவிர இது மட்டும்தான் கரெக்டு, மற்றதெல்லாம் வேஸ்ட்டு, மற்றதெல்லாம் பொய் அப்படின்லாம் இந்த இடத்துல நான் சொல்லவே வரல. எந்த ரூபத்தில் போனாலும் நமக்கு பலன் வரும். 2 கூட்டினா 4 தான். 1 2 1 கூட்டினா 4 தான் வரும். ஸோ எப்படி போனாலும் நமக்கு பலன் வரும். பட் இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. நீ ஒரு தசாநாதன் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா, அவருக்கு இரு ஆதிபத்தியம், அதில் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அது இன்னும் முக்கியமாக இந்த சிம்ம லக்கணக்காரங்க, கும்ப லக்கணக்காரங்க, அதுமாதிரி கடக லக்கணக்காரங்க, இவங்களுக்குலாம் 2 ஆதிபத்தியில் ஒரு ஆதிபத்தியம் ப்ளஸ் வரும் மைனஸ் வரும். அவங்களுக்கு எது செய்யும், அது நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படின்னா அந்த தசாநாதன் லக்கணத்துக்கு எப்படி இருக்கார், ராசிக்கு எப்படி இருக்கார், அதாவது எங்கே இருக்கார் அப்படின்றது லக்கணத்துக்கும் ராசிக்கும் பார்த்தா நிற்கக்கூடிய ஜெதி அந்த கிரகத்துக்கு நட்பு கிரகத்தோட கூட பெற்று இருந்தால் மட்டுமே அதற்கு நல்ல ஆதிபத்தியம் வேலை செய்யும். இல்லை அசுப ஆதிபத்தியம் தான் வேலை செய்யும். அந்த தசா முழுவதும் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு தான் வரும். எதில் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதகத்தில் எந்த ஸ்தானபலம் வீக்காக இருக்குது அதில் தான் அந்த கிரகங்கள் ஊட்டும் உணர்த்தும். இதுதான் விஷயம். இவருக்கு அடித்தளமாக 2ஆம் இடத்துல சனிச்செவ்வாய் சேர்க்கை, 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் வீட்டுக்கு 6ஆம் இடத்தோடும் 6ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை, லக்கணத்துக்கும் சனி 6ஆம் அதிபதியாக வருகிறார். 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு கை வச்சாலும் அதுக்கு 6 8, லக்கணத்துக்கு 6 8 சொல்லல. தனஸ்தான்றது கன்னிமணிக்கு 6 8 சனியும் செவ்வாய் தான். ப்ளஸ் தனஸ்தானத்துக்கு பாண்டுக்கூடிய அதிபதி சூரியன். அப்போ 6 8 பாண்டுன்றது 2ஆம் இடத்தோடய தொடர்பு பெற்றதுனால இவருக்கு நிச்சயமாக கையில் வருமானன்றது வராது. அதாவது பணம் வரும் ஏன்னா பரிவர்த்தனை பெற்றனால. ஆனால் அது எந்தவித உபயோகம் படுத்தாது. வர பணம் செலவாயிட்டே இருக்கும். அது நிச்சயமாக சுப செலவாக இருக்குது, வீண் செலவாகவும் இது மாதிரி கடன் அடையக்கூடிய அம்சம் தான் ஏற்படும். இதுதான் விஷயமே. சரிங்களா? ஸோ நம் வாழ்க்கையில் உயரும் சரி தாழ்வும் சரி, நன்மையோ அல்லது தீமையோ, ஏற்றமோ அல்லது இறக்கமோ எல்லாமே நம் ஜாதகட்டத்தின் சுய ஜாதகட்டத்தின் கிரகநிலை பொறுத்து தான் அமையுமே. ஏன்னா நீங்கள் பிறக்கும்போது இருக்கக்கூடிய லக்கணம், அந்த லக்கணத்துக்கு ஏற்ப கிரகநிலை, நடைமுறை உள்ள தசாப்தி இதுதான் தீர்மானிக்குமே தவிர மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சியோ குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ இது முழுமையாக தீர்மானிக்கப்படாது. உங்களோட சுய ஜாதகம் மட்டுமே தீர்மானிக்கப்படும். சரிங்களா? நாம் அடுத்த விரைவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.